எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஆந்திரா ஸ்டைலில் மட்டன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்மளுக்கு இதில் யூஸ் பண்ணுற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து கொப்பரை தேங்காய், அரை மூடி கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க. ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்க, கிராம்பு எல்லாமே எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் வந்து ஒரு கப் அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 4 மீடியம் சைஸ் வந்து தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து தனியா பொடி, மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற வரையும், பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம வேக வச்ச மட்டன் வந்து போட்டுக்கிட்டு ஒரு 3 to 4 கிளாஸ் வந்து உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்ல ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலா வந்து இதில் ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கறி ரெடி ஆகிடும். கடைசியாக இருக்கும்போது ஒரு கைப்பிடியில் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.